தன்னுடைய வாழ்க்கையை முழுக்க தனக்கு சுத்தி இருக்கிறவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ண என்னுடைய அம்மாவை பத்தி தான் பேச போறேன். அப்படி என்னதான் பண்ணிட்டாங்கன்னு சாதாரணமா யோசிடாதீங்க, கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பவே 3வது படிக்கும் போது வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சமைக்கணும்ன்றதுக்காக படிப்பை நிறுத்திட்டாங்க. கரெக்டா 7 வயசு இருக்கும் போதே சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மாவோட அம்மா என்னுடைய பாட்டி, அவங்களையும் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா அப்பத்துல இருந்தே தன்னுடைய குடும்பத்துக்காக அவங்க கடைக்கு போய் கஷ்டப்பட ஆரம்பிச்சாங்க. உண்மையை சொல்லணும்னா இன்ன வரைக்குமே கடினமா உழைச்சிட்டு தான் இருக்காங்க. அம்மாக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அப்பாவும் அம்மாவும் கஷ்டப்பட்டு எங்களை நல்லபடியா படிக்க வச்சாங்க. இன்னைய வரைக்குமே கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு தான் இருக்காங்க. அதுவும் வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு சின்ன சின்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வேலைக்கும் போனாங்க. அதுக்கப்புறம் இப்பவுமே கடைக்கு போய் மீன் வித்துட்டு இருக்காங்க. இப்பவுமே திருப்பூர் ஒரு மீன் மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா பார்க்கலாம். இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா, பசங்களா இருந்தா ஒரு சில சுச்சுவேஷன்ல வேலைக்கு போய் தான் ஆகணும்ன்ற கட்டாயம் இருந்தாலும் இப்பவுமே நிறைய பெண்கள் வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு வேலைக்கும் போயிட்டு இருக்காங்க. உண்மையாவே நீங்க எல்லாம் கிரேட்டுங்க. அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருக்கோ இல்லையோ, இப்பவே அப்பா அம்மாக்கு ரெஸ்ட் கொடுத்து நல்லபடியா பாத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா